சண்டேனாலே ஸ்பெஷல் தான் நமக்கு இல்லைங்க சமையலுக்கு. காலையில வாங்கிட்டு வந்த மட்டனை பாதி மதியம் குழம்புக்கும் மீதிய நைட்டு கிரேவிக்கும் எடுத்து வச்சாச்சு. குழம்புக்கு மசாலா அரைக்கும் போது அதுல 4 முந்திரி பருப்பு சேர்த்து விட்டு அரைச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்பு திக்காவும் இருக்கும். சில நேரத்துல சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற கடையிலேயே போய் எல்லாமே வாங்கிப்போம். அந்த கடையில பாத்தீங்கன்னா ₹1 ₹2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி லாபம் வச்சுதான் விற்பாங்க. இப்போ கொஞ்சம் உஷாரானதுனால ஹோல்சேல்ல போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வெளியில தலையே காட்ட முடியல, அவ்வளவு அளவுக்கு வெயில பொழந்து கட்டுது. வெயில போய் தீஞ்சுதான் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வீட்டுல வந்து கடகடன்னு குழம்பு செஞ்சுட்டு மதிய லஞ்சை இனிதே முடிச்சாச்சு. என்ன போல வெயில போய் நீங்களும் கருத்துட்டேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். முகத்தை நல்லா கழுவி சின்னதாக தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு சக்கரையில் முக்கி எடுத்துட்டு அதை வந்து ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சக்கரையில் முக்கிட்டு உருளைக்கிழங்கையும் ஃபேஸில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. ரொம்ப தேய்க்காதீங்க, சாஃப்டாகவே பண்ணுங்க. கொஞ்சம் தயிர், அரிசி மாவு, மஞ்சள் தூள் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற விடுங்க. சூப்பராக பளிச்சுன்னு எடுங்க. பாய். நெக்ஸ்ட்